மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் உயர் அதிகாரி தனது காரை பறித்து விட்டதாக குற்றம் சாட்டிய நிலையில் அது தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக இருவரின் கருத்தை தற்போது பார்க்கலாம். பார்க்கிற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுக்கு காரணம் முக்கியம். ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ், இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர். எஸ்பியை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா. இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல, பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு, வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு. வண்டி வாகனத்தை நான் திருவாரூர்ல இருந்து 8ஆம் தேதி வந்து 7, 8, 8, 9, 10ஆம் தேதி திருவாரூர் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டுல. உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது. இது புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பியில ஐஎஸ்ல இருந்தவன். இது செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது. நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல. டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார். அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து, இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்தேன். மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. அவர் ஒரு விரட்டும் தொழிலை பணி செய்ய விடாமல் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்கிறேன். இதில் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பீவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இனிமேல் ஈடுபட்டு வருகிறார்கள். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல்.